ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கேன். இது என்ன தோட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சனாவோட தோட்டங்க. நானும் என்னோட லைஃப்ல இது வரைக்கும் சனா தோட்டம் நான் பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். அதாவது கொண்டக்கடலை. ஸோ பச்சையாக செடியில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது உரிச்சியும் காட்டுறேன் பாருங்கள். அது எந்த அளவுக்கு பச்சையாக இருக்குது. ஸோ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காய விட்டுருக்காங்க. காஞ்சிட்டு பிறகு செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடுங்கி ஒரு ஓரத்தில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விதைகள் எல்லாம் எடுத்து அதுலேருந்து உரித்து தான் கொண்டக்கடலையாக எடுக்கிறாங்க. ஸோ கொண்டக்கடலைக்கு அப்புறம் என்ன வரும், நம்மளுக்கு கடலப்பருப்பு, உடச்சக்கடலை எல்லாமே இதிலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த செடி உங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் பிடுங்குறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே நல்லா காஞ்சி இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த செடியிலேருந்து அந்த விதைகள் எல்லாம் பறித்து இந்த மாதிரி வச்சு இதுலேருந்து உரித்து கொண்டக்கடலை நான் எடுத்திருக்கேன். ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள்.